வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் ஏதாவது நியூஸஸோ அல்லது ஏதாவது ஒரு அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அதில் தான் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லா லிங்க்ஸுமே அதில் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக்கான மார்க்கெட்டுடைய நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்டில் நவ் வந்து ஷட் டவுனில் தான் இருக்குது. மேபி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஷட் டவுன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய தெரியுது, சொல்கிறாங்க, நியூஸஸ் ரிலேட்டட் வருது. இந்த வீக் எண்டில் நமக்கு வந்து அல்லது நெக்ஸ்ட் வீக் பிகினிங்குள்ளே நமக்கு வந்து ஒரு யூஎஸ் ஷட் டவுன் வந்து முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் கன்ஃபார்ம் கிடையாது, பார்ப்போம். நியூசிலாண்டுடைய மார்க்கெட் வந்து மண்டே ஹாலிடே. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய கவர்னருடைய ஸ்பீச் இருக்கு. இது மட்டும்தான் மண்டே மார்க்கெட்டுடைய நியூஸ். டியூஸ்டே வந்து யூஎஸ் உடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீக் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா கேடுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, யூஎஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, ஜப்பானுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அண்ட் தென் ஈரோக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. மொத்தம் 4 இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த வீக் இருக்கு. இதில் அதிகமாக எதிர்பார்க்கறது யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 0.25% குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 90% சான்சஸ் வந்து ரெடியூஸ் ஆக போகுது. ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. மேபி பை சான்ஸ் அதே 4.25% இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப லெஸ் சான்ஸ் தான். அதே நேரத்தில் இன்னொரு சான்ஸ் இருக்கு, 0.5 பேசிஸில் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டைம் நம்ம எதுவும் ட்ரேட் பண்ண வேணாம். அதுக்கு அடுத்தது அந்த ரேட் கட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டுடைய மூவ் அப்படிங்கிறது யூஎஸ்க்கு வந்து பாசிட்டிவாக அமையுமா நெகட்டிவாக அமையுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கட் அதுக்கும் இருக்கு, ஜப்பானுக்கு கிடையாது வியாழக்கிழமை மார்க்கெட்டில். அண்ட் யூரோப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ரேட் கட் கிடைக்காது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த தடவை ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் அமையும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் நெகட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் அது வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து 100% ஒரு பியூர் டேட்டா கிடையாது. அவங்ககிட்ட இருந்த டேட்டா ரிலீஸ் பண்ண டேட்டா ஆல்ரெடி இருந்ததை வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பவர் லேர்னிங்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கல. நான் ஃபார்ம் பேரோல் இதெல்லாம் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால வந்து நேற்று வந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவாக தான் யூஎஸ்க்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பர்சனல் கன்சூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் எப்போ வந்து ஷட் டவுன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த டைம் கொஞ்சம் ஒரு 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 1 or 2 days வந்து மார்க்கெட் ரொம்ப வாலட்டைல்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா நியூஸ்க்கும் நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு 2 days மட்டும் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 2 days நமக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. இந்த வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட், கேடுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஈரோவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய ஜிடிபி, அட்வான்ஸ் ஜிடிபி தான், ஃபைனல் கிடையாது. பட் அது நெகட்டிவாக தான் மேக்ஸிமம் வரும். அண்ட் யூஎஸ் உடைய கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது இருக்கு. இதுதான் பிசி தான் பர்சனல் கன்சூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கிறதுலே வந்து முக்கியமான டேட்டாஸ். கொஞ்சம் வாலட்டைல்டாக மார்க்கெட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்குங்க மார்க்கெட் வந்து இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹை இப்போதைக்கு. இந்த ஹை அண்ட் தென் இந்த ஹை. ஓகே, ஸோ இப்போ ஒரு பிரேக் வந்தால் கூட மார்க்கெட் திருப்பி கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்கு. 100.3 அப்படிங்கிற இந்த லெவலை மார்க்கெட் உடைத்து ரீடெஸ்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் பை. ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீக் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க குறைச்சிட்டா கண்டிப்பாக டாலர் இண்டெக்ஸ் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். 96 தேடி மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக தானே தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் டேட்டா இல்லாதனால பிளேயர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து டாப்ல தூக்கி நிறுத்தி வச்சிருக்காங்க. அவ்வளோதானே தவிர, மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த முக்கியமான சப்ளை ஏரியாவ திருப்பி மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சப்ளை எடுத்து கீழ வரணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அங்க தான் நிக்குது. ஒருவேள டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பைக்ஸ் வந்தா கூட மார்க்கெட் கீழ வரதுக்கான பாசிபிள் தான் இருக்கு. இந்த 100.3க்கு மேல மார்க்கெட் எப்படி ஸ்டே ஆகுதுன்னு பார்த்தா தான் மார்க்கெட் வந்து மேல போகுமா, போகாதா அப்படிங்கிறது சொல்ல முடியும். டெக்னிக்கலா டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து செல் சைட்ல தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து எப்ப கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, 98க்கு கீழ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டேலயோ, 4 ஹார்லயோ ஒரு க்ளோஸ் வச்சுட்டாவே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மார்க்கெட் கீழ இறங்க ஆரம்பிக்க போகுதுன்னு. கண்டி கண்டிப்பா மண்டே ஆர் டியூஸ்டேல இந்த லெவல்ஸ வந்து சும்மா டெஸ்ட் வேணா பண்ண முடியும். க்ளோஸ் வைக்காது. நமக்கு வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நெறைய இருக்கும். ஈரோ யுஎஸ்டி. ஸோ ஈரோ யுஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டக் ஆகி தாங்க நிக்குது. ஓகேங்களா? ஸோ பிரைஸ் வந்து பெருசா மூவ் ஆகல. மார்க்கெட் வந்து இந்த ஹை அண்ட் லோக்குள்ள ஸ்டக் ஆகி தான் மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. ரைட்? ஸோ இப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன் தான் இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன் இங்க வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி மேலே ஏறி மார்க்கெட் இருக்குது. ஸோ இங்கேருந்து பை ஆகுமா அப்படின்னா சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் டக்குன்னு கொஞ்சம் கீழே இறங்கினாலும் ஈரோ யுஎஸ்டி பை சான்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கணும். செல் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் உடைக்கிற வரைக்கும் இது கரெக்ஷன் செல் தான். எப்போ வேணாலும் மார்க்கெட் ஒன் மோர் புஷ் குடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து ரெடியா நிக்குது. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் அந்த மாரி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னம்னா, பிரைஸ் பாருங்க இந்த இடத்துல ஒரு மல்டி பாட்டம் இருக்கு. ஸோ இந்த பாட்டம் இன்னொரு முறை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, தாராளமா டெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை டெஸ்ட் பண்ணிட்டா, இந்த லெவல மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டா, ஓகேங்களா? டக்குன்னு கீழ வந்து இந்த லெவல டெஸ்ட் பண்ணிட்டா, இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனாக வரும். இங்கருந்து மார்க்கெட் திருப்பி மேல போறதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். இதுக்கு கீழ குளோஸ் பண்ணால் மட்டும் தான், அவன் வந்து இன்னும் கொஞ்சம் கீழ போயிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்மேஷன்ல பை ஆவான். இப்ப வரைக்கும் பைக்கான மார்க்கெட் மூவ் தான் இருக்கு. ஸோ யுஎஸ் மார்க்கெட்ல அவ்வளோ முக்கியமான நியூஸ் இல்லாதனால இப்படி நடக்குது. நமக்கு ஈரோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்போது, யுஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சு, அதுக்கப்புறம் தான் ஈரோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. வியாழக்கிழமை. அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈரோக்கு குறைக்கல அப்படின்னா, மார்க்கெட் புஷ் பண்ணி மேல நம்ம இப்ப எதிர்பார்க்கிற லெவல்ஸ்க்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஷேடோஸ்ல சம்திங் வந்தால் கூட, நம்ப பை சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, நம்ம பை தான் எடுக்கணும். செல் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமா ரொம்ப சின்னதா எனக்கு ஒரு செல் தெரியுதுங்க. பட் ஆனா நான் போணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி போய்க்கங்க. அவ்வளோதான். ஸோ ஒருவேளை ரொம்ப ரேர் சான்ஸு கொஞ்சம் கீழ வந்தாலும் பை தான் ஆகும். இது ரொம்ப ரொம்ப ரேர் சான்ஸ். இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி மேல பிரேக் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா செட்டப் கரெக்ட்டா ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ரொம்ப சைட்வே மார்க்கெட்ல மார்க்கெட் மாத்திட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பவுண்ட் யுஎஸ்டி. பவுண்ட் யுஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சேம். ஒரு வீக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேல போயிட்டு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முடியாம இங்க நின்னுட்டு இது கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் தான். நான் ஏன் வீக்ல காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு டேல அது வந்து பார்க்க கொஞ்சம் கிளியரிட்டியா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ரஸ்ட் ஆயி மார்க்கெட் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படி கீழ வந்தாலும் இது இந்த ஃப்ளாட் ஓகே. இந்த ஃப்ளாட் வரைக்கும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழ வந்துட்டு திருப்பி மேல போலாமா? மேல போலாம். இந்த லெவல் இந்த டாப் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ராலிய ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்கிறனால, நமக்கு பவுண்ட்ல அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் நின்னுட்டு இருக்குது. ஓகே. ஸோ திருப்பி இதே தான். மார்க்கெட் வந்து கீழ கொஞ்சம் வந்தால் கூட இந்த லோ பிரேக் பண்ணாம எனி பை செட்டப் கிடைச்சுச்சுன்னா பை எடுத்துக்கங்க. இன்னும் சிம்பிளா நம்ம வந்து ஒரு பை போலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட். இந்த ஹை. ஓகேங்களா? இப்படி வச்சுக்கங்க. இத கிளீனா மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில், நீங்க பை எடுக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு க்ளூ. இந்த லோ பிரேக் ஆகாம டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கீழ கொஞ்சமா கன்சாலிடேட் பண்ணிட்டு, இங்க பிரேக் பண்ணா, நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதனால இங்க இருந்து மார்க்கெட் திருப்பி புஷ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். இல்ல இத உடைச்சுட்டானா இந்த செட்டப் வேலை செய்யாது. நம்ம வேற செட்டப் தான் பார்க்கணும்.
கீழே பாட்டம் வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? நம்ம இதை உடைக்காம, இந்த லோ உடைக்காம மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்கு இந்த இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எஸ்டி. ஆஸ்திரேலியா எஸ்டி பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பான்ஷன்லேயே தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4-5 மந்த்ஸாகவே அந்த எக்ஸ்பான்ஷன் தான் பார்க்குறோம். அந்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு அது சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் தான். ஓகே, ரொம்ப கிளியர்டாக இருக்காது, ஓரளவு இருக்கும். ஓகே, இதுவுமே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸில் தான் இருக்குது. இந்த டவுன் சைட் சேனலுக்குள்ளே ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அப்படி கொஞ்சம் கீழே வந்துட்டு இப்படி போகலாம், ஷேடோ வரலாம். ஓகேங்களா? இப்படியும் வைக்கலாம் ட்ரையாங்கிள். ஒரு கம்ப்ரெஷன் மார்க்கெட் அதான் எடுத்துக்க முடியும். இதை பிரேக் அவுட்டாக கீழே எடுத்துக்க முடியாது. மேலே வேணால் அப்படி ஃபேக் பிரேக் ஆகிட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பை சைடில் போகலாம் இந்த மார்க்கெட்டில். எப்போனா மார்க்கெட் வந்து அழகா இந்த மல்டியா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிளீனா பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி எடுத்தால் மட்டும் பை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே போயிடும் மார்க்கெட். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஃபேக்காக மேலே போயிட்டு உடனே உள்ளுக்குள்ளே வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திருப்பி இந்த கன்சால்டேஷனுக்குள்ளே தான் இருக்க போது. நம்ம இந்த மார்க்கெட்டில் ரேலியை எதிர்பார்க்க முடியாது. நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் கீழே வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ஆகுது, ஒரு கரெக்ஷன் வருது, ட்ராப் ஆகுது, கொஞ்சம் மேலே போச்சு, திருப்பி ஒரு ட்ராப், தென் இங்கே ஒரு கரெக்ஷன் வந்தது. ஸோ இப்போ இது வந்து ஒரு நல்ல ட்ராப் நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் லோவில் தான் மார்க்கெட் இருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் ட்ராப், அப்போ கரெக்ஷன் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னா கண்டிப்பாக ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பை சைடு அப்படிங்கிறது வந்து நியூசிலாந்து யூஎஸ்டியில் பெருசாக நமக்கு கிளியர் வியூவாக கிடைக்கல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கரெக்ஷனில் ஒருவேளை மார்க்கெட் வந்து திருப்பி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே வந்த மாதிரி திருப்பி இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சைடு அப்படிங்கிறது இருக்காது, பெருசாக இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. அப்படி பை ஆகணும் அப்படின்னா இந்த லைனை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணால் நம்ம போகலாம், பை எடுக்கலாம். பட் அவ்வளோ கிளியர் வியூ இதில் இல்லை. இந்த ஸ்கிரிப்டை அவாய்ட் பண்ணுறதுனா பெஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் மேலே போகலாமானா போகலாம், வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா டேல பாருங்கள் இந்த சேனலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அவ்வளோ ட்ரெண்டிங் ஃபேஸாக இல்லை, பெரிய லெவலில் ட்ரெண்டிங் இல்லை. எப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைச்சாலுமே மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கேடுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ தட் வந்து கேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுனால இந்த வீக் பெருசாக பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரைஸ் ஆகி போயிட்டு இருந்த இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டில் போயிட்டு இப்போ ஒரு பிரேக் ஆகிடுக்கு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டிப்ளா. ஓகே, ஸோ நான் வந்து இதுலேயே வரைகிறேன், இங்கே பாருங்கள். இந்த இடம் நமக்கு வந்து ஒரு மல்டிப்புளான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி சப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு மல்டிப்புளாக இந்த இடம் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ப்ரைஸ் நல்லா அழகாக கீழே பிரேக் பண்ணிட்டு அரௌண்ட் திஸ் சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிள் இருக்கும். இல்லை சும்மா மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் மட்டும் கொடுத்துட்டு திருப்பி மேலேயே ஏறி நின்றுக்கிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருசாக ட்ரெண்டிங்லாம் ஆகாது, மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். ஸோ இந்த லெவலோடைய பாயிண்ட் என்ன, 1.3975 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு எப்படி பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். இல்லை பிரேக் பண்ணால் கூட ஓகே பிரேக்கெல்லாம் ஆகும். பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அழகாக டெஸ்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் டவுன் சைட். இல்லை அது நடக்கலை, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணோடனே திருப்பி மேலே ஏறி நின்றுச்சு அப்படின்னா இங்கே ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்கமிங் மார்க்கெட்டில் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். யூஎஸ்டி ஜப்பானும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கில் போனோம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல. ஓகே, இப்போ டே போனீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கீழே வந்த மார்க்கெட் மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போனால் கூட ஓகே, இந்த ஹைக்கு மேலே போனால் பிரச்சனை இல்லை, போனால் நல்லது தான்.
இந்த ஹைக் மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நல்லா பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம கரெக்ஷன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. நான் இன்னும் கூட ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் அப்படி நல்லா தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ தட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும். இது நல்ல பாத் தான். ஸோ அப்போ இந்த சேனல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, மார்க்கெட் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே போனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 154 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் சும்மா ஷேடோ கொடுத்துட்டு இதை பிரேக் நல்லா பண்ணும் பொழுது நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் போல இப்பவே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்குள்ள மார்க்கெட் நின்றும். பெருசா வந்து டவுன் சைடு வராது. மேலே போயிட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறம் கீழே வரணும். அப்பதான் நம்ம பிரேக் அவுட்டா எடுத்துக்க முடியும். இப்படி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் உடைந்தால்தான் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் எடுத்துக்கிட்டு செல் போக முடியும். மேலே போகாம மார்க்கெட் இங்கிருந்தே நேராக பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இது ரேஞ்சுக்குள்ள தான். ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லும் ஷார்ட் பையிங் மட்டும் எடுத்துக்கோங்க. பெரிய ரேலியோ அல்லது ட்ராப்பையோ எதிர்பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த இதுவுமே ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு கிளியரான ட்ரையாங்கிள் இல்லை. மார்க்கெட் இப்படி டவுன் சைடில் கம்ப்ரஷ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒன் மோர் ட்ராப் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அப்புறம் தான் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனால் ஒன் மோர் ட்ராப் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஎஸ்டி செஃப்ல வந்து நமக்கு இருக்கு. பை சைடு அப்படிங்கிறது கிளியரான வியூவில் இல்லை. ஓகே, செல் சைடில் தான் மார்க்கெட் புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஒன் மோர் புஷ் அப்படிங்கிறது கீழே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் கோல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கும் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதன்கிழமை லைவ்க்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் லைவ்ல சொன்ன மாதிரி ஒரு 1 or 2 வீடியோஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அந்த வீக்கில் கிடைக்கும். அல்லது ஒரு சார்ட்டாக நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் கிடைக்கும். ஓகே, ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கோல்டு வந்து இந்த ஃபால் கிராஷ் ஆகிடுச்சு அப்படிங்க. கிராஷ்லாம் இல்லைங்க, ஒரு கரெக்ஷன் ஆகும். எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு ரேலிக்கு போகும்போது டைரெக்டாக அப்படி போகும்போதும் ஒரு சின்ன இந்த மாதிரி சின்ன கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சஸ் வரும். இருந்தாலும் கொஞ்சம் பெரிய கரெக்ஷன் தான் இது, அவ்வளோதான். ஓகே, இன்னும் ஃபாலோ ஆகலாமான சான்சஸ் வந்து இருக்கு. 3950 பிரேக் பண்ணணும். அப்போதான் வந்து நம்ம இன்னும் டீப்பராக கரெக்ஷன் கூட எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல கரெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டெலகிராமில் போட்டிருப்போம். ஸோ லைவ்ல சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இங்கே இருக்கும்போது நம்ம வந்து லைவ்ல சொல்லியிருந்தோம் 23ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே இருக்கும்போது பைல தான் மார்க்கெட் இருக்க போது. செல் சைடு அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் கிளியரா கிடைக்கல. இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகே, இந்த மார்க்கெட்டுக்கு வந்து இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன்ல மார்க்கெட் வந்து இப்போ பை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. செல் சைடு நமக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை டக்குன்னு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த இடத்துல இப்படி ரிஜெக்ட் ஆனாலும் நம்ம பை தான் ட்ரை பண்ண போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செல் அப்படிங்கிற ஒரு கரெக்ஷன் செல்ஸ்குள்ளே நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் தான். ஓகே, இதுவும் ட்ரையாங்கிள் தான். மார்க்கெட் கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால திடீர்னு மார்க்கெட்ல சின்னதாக ஒரு கரெக்ஷனுக்காக பிரேக் பண்ணால் கூட திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பை சைடில் தான் மார்க்கெட் இருக்குது, செல் சைடு அப்படிங்கிறது இல்லை. இதுக்குள்ள இன்டர்னலாகவும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருந்தது வியாழக்கிழமை. அந்த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள். ஓகே, இந்த லெவல். ஓகே, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சி பிரேக் பண்ணி வரும்போது இங்கே ஒரு சின்ன பை நம்ம எடுத்தோம். இந்த பை வந்து 160 லெவலை பிரேக் பண்ணி 200 மினிமம் கிராஸ் பண்ணுவான், இப்படி கிராஸ் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு புக் பண்ணிட்டு திருப்பி இங்கே கிடைச்சா பை எடுக்கலாம். பட் மார்க்கெட் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபேஸ்லேருந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதுலேயே கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இந்த ட்ரையாங்கிள்குள்ள இப்போ மார்க்கெட் வந்து நின்றுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் வரும்போது கூட இந்த மார்னிங் ட்ராப் இருக்கும்போதும் நம்ம போல. ரீசன் வந்து இந்த மார்க்கெட் வந்து க்ளீன் பையிங்கில் தான் இருக்குது. நம்ம என்னதான் எக்கனாமிக் நியூஸஸ் வந்தாலும் டெக்னிக்கலாக அது வந்து செல் சைடு இல்லை, பை சைடில் தான் மார்க்கெட் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன். திருப்பி மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து நிற்கிது. ஸோ ஒரு ஷார்ட் ஃபால் வந்தால் கூட இதில் பை தான் நடக்கும்.
ஓகே, ஸோ இந்த ஹையை நல்லா 160 லெவலாக நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு 4160க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை எடுத்துருச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு வியூவா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், மேலே இங்கே வந்து நமக்கு மல்டி டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மல்டி டாப்ஸோடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து மார்க்கெட் போகும்போது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும், ஒரு 200 லெவல் கிடைக்கும். மேபி கொஞ்சம் மேலே 220 வரைக்கும் கூட போகலாம். ஓகேங்களா, ஸோ அங்கே போயிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணும், அப்போ ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே டேக் ஆஃப் ஆகும்போது நம்ம பை எடுக்கலாம், சின்ன ஸ்டாப் லாஸில் பை எடுத்துக்கலாம். இப்போ வந்து கோல்டு வந்து திருப்பி லைஃப் டைம் ஹையை உடைக்குமா, இல்லை ரொம்ப கீழே போவானா அப்படின்னு ரொம்ப பேனிக்லாம் ஆகாதீங்க. நம்ம வந்து ஆஸ் எ ட்ரேடரா, ஓகே, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ அல்லது வந்து கோல்டு ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு நான் அந்த டிப் சொல்ல, நம்ம மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு தான் அந்த டிப் சொல்கிறேன். ஸோ நம்ம அதை பற்றி பேனிக் ஆகவே வேண்டாம். நமக்கு எந்த செட்டப் கிடைச்சாலும், இப்போ உங்களுக்கு பை செட்டப் கிடைக்குதா, தாராளமாக பை இடுங்க. ஆனால் ஒன்று பண்ணுங்க இந்த டைமில், ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னென்ன நடக்க போகுது அடுத்தது அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைஸாக மார்க்கெட்டில் வந்து ரீட்டைலர்ஸை காலி பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். செல் சான்ஸ் கிடைக்குதா, இப்போ இந்த இடம் நான் பை சொல்லிட்டு இருக்கேன், பட் உங்களுக்கு செல் கிடைக்குதா எடுங்க, ஆனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடித்தாலும் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்ல. ஓகே, செல் அப்படிங்கிறது வந்து வரலாம், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது யார் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன், இவங்க வாங்குறதில்ல உடனே ஒரு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே ஃபால் ஆச்சுன்னா சொல்லுவாங்க, சைனா வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு எக்கனாமிக் நியூஸ் அதுக்கப்புறம் அதுக்கு ஆட் ஆன் பண்ணி சொல்லுவாங்க. பட் நமக்கு அது தேவையே கிடையாது. அது வந்து முடிந்த மார்க்கெட்டுக்கு சொல்கிறதுனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. லைவ் மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற டேட்டா வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல ஒரு சென்ட்ரல் பேங்க் சும்மா வந்து ஒரு வியூவாக சொல்லலாம். யுஎஸ் வந்து ஷட் டவுன், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைந்தாலோ, ஓகே, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆனால் இது கோல்டுக்கு பாசிட்டிவ். ஷட் டவுன் எக்ஸ்டெண்ட் ஆக கோல்டு பெரிய லெவலில் விழுகாது. சில்வர் நான் சொல்லலை, நான் சொல்கிறது கோல்டு. ஓகே, சில்வருக்கு அது க்ரைட்டீரியா மாறிடும். ஓகேங்களா, ஸோ கோல்டில் வந்து இன்னும் அந்த செல் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லை. ஸோ அதான் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் வந்து கீழே இருக்கும் பொழுதே நம்ம வந்து அந்த லெவல்ஸை வந்து எடுத்தது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டில் மார்க்கெட் அதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி கீழே வந்துட்டு இப்போ இந்த கன்சால்டேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வியூ வந்து நம்ம டெலகிராமில் போட்டிருக்கோம். இன்னும் அந்த அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவல், ஸோ இப்படி பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலில் திருப்பி என்ன பண்ணுது, மார்க்கெட்டை மேலே போகிறதுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கு. பெருசாக மேலே போலேனாலும் செல் ஆகலை, அந்த லெவலுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ மார்க்கெட் என்னதான் அக்ரெசிவ் மூவ்மெண்ட்ஸில் இருந்தால் கூட மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக ஹெல்ப் ஆகுது, அவ்வளோதான். அப்போ அந்த டெக்னிக்கலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டெக்னிக் பார்த்தாலும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். அதில் எந்த இதுதான் பெஸ்ட் டெக்னிக் அதான் பெஸ்ட் டெக்னிக் கிடையாது. என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கூட ஸ்டாப் லாஸும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஒரு மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஃபால் ஆகும்போதோ இல்லை திடீர்னு ஒரு ரைஸ் கொடுக்கும்போதோ இன்டர்மீடியட்டாக ரன்னிங்கில் வந்து நமக்கு செட்டப்ஸ் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. எல்லா டெக்னிக்ஸுமே நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸும் தான். இல்லை சார், மார்க்கெட்டை டக்குன்னு மேலே போக ஆரம்பிச்சா ரொம்ப எதுவுமே க்ளூ கொடுக்காம டக்குன்னு மேலே போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்காத போது நமக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நமக்கு அந்த மாதிரி அன்வான்ட் மூவ்மெண்ட்ல நம்ம அக்கௌண்ட் வந்து காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ கோல்டு இன்னும் அந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கு, பை செட்டப்ல தான் இருக்கு. 3950 நல்லா பிரேக் பண்ற வரைக்கும் மார்க்கெட் பை சைடில் தான் இருக்கு. எப்போ வேணாலும் திருப்பி மார்க்கெட் ரேலி ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அதை நம்ம மைண்ட்ல வச்சு மார்க்கெட்டை பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த டாப் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தனால மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு 4 hour எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கன்சால்டேஷன் மார்க்கெட் அப்படிம்பாங்க, அல்லது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு மெஸ்ஸி மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது ட்ரையாங்கிள்லாம் சொல்லக்கூடாது. மார்க்கெட் மல்டிபிளாக ஒரே இடத்துல சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் மாறி மாறி எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. சில்வர் இறங்கினால் கோல்டு இறங்கும், மைல்டாக இறங்கும். சில்வர் நல்லா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது, பை ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லை.
ஓகே, ஸோ கொஞ்சம் மேலே போனால் கூட $52 மார்க்கெட் பெருசாக பிரேக் பண்ணாமல் திரும்பினால் திருப்பி செல் தான் ஆகும். அந்த டைமில் கோல்டு என்ன பண்ணுன்னா, கோல்டுமே லைஃப் டைம் கைக்கு ஒரு முறை போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இப்போதைக்கு சில்வரில் லாங் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, அதுக்குன்னு உடனே ஷார்ட்டும் பண்ணாதீங்க. கரெக்ஷன் பையாக தான் இருக்கும். இந்த இடத்துல மல்டிபிளாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் அப்படி மேலே போயிட்டு இல்லை இது கொஞ்சம் கூட மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் திருப்பி மார்க்கெட் கீழே வரும். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு, ஆர் ரெக்டாங்கிள்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு சைடுவே மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்குது. கோல்டு மாதிரி ஒரு ட்ரையாங்கிளோ பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் கிடையாது. மார்க்கெட் அப்படியே அந்த ஃபால் விழுந்தோடனே ஹோல்ட் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. கொஞ்சம் மேலே ஏறினா கூட திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டேல காட்டும்போது உங்களுக்கு இப்படி காட்டுறேன், நல்லா பாருங்க. மார்க்கெட் வந்து ஓகே இப்படி ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோட்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் மேலே போனால் கூட மார்க்கெட் திருப்பி கீழே வரலாம். 96 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எடுத்தோடனே வராது, பட் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து இப்போ பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு லைட்டாக. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அது மேலேயே போனால் கூட, இன்னும் கொஞ்சம் மேலேயே போனால் கூட 116 லெவல் போனால் கூட திருப்பி இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகும்போது 96 தேடி மார்க்கெட் கிரிப்டோ ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ மேலே போகிற வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் பை எடுத்துக்கோங்க. இங்கே போய் நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் எடுத்துக்கோங்க. ஓகே, பெரிய லாங் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் தெரியுது. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகலாமான்னா சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு டே ஒரு டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான லெவல். ஒரு லெவல் கொஞ்சம் அப்படி மேலே வச்சுக்கலாம், ரைட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மல்டிப்புளாக மார்க்கெட் வந்து சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நின்றுட்டு இருக்கு. இப்போ இங்கே தான் மார்க்கெட் ஹோல்ட் ஆகிடுது. இன்னும் வந்து ஒரு செல் ஃபார்மேஷன் கரெக்டாக கிடைக்கல. ஒருவேளை மார்க்கெட் இப்படி மேலே போகலாமான்னா சான்சஸ் இருக்குது. மெயினாக இந்த லெவல்ஸை பெருசாக மார்க்கெட் வந்து உடைக்காது. ஓகே, இந்த லெவல். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக உண்டு. ஸோ மார்க்கெட்டோடைய அந்த ஸ்ட்ரெச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த டவுன் சைட் ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து ட்ராப் ரைஸ் ட்ராப் இப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் எனி செல் செட்டப் கிடச்சிச்சின்னா நீங்கள் செல் போகலாம். ஓகே, என்னன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவல் இந்த 56ல ஒரு மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு ரேலி இப்படி கிடைக்குது, அவ்வளோதான். ஸோ இது எப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் திருப்பி இது ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. ஆயில் அந்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட்டுடைய டிமாண்ட் சப்ளையில் வந்து பெரிய லெவலில் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை, குறைவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சேனல் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, உள்ளே வரல. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டாக மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 25,500 ஆர் 600க்குள்ளே மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்து சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த லைஃப் டைம் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுற அளவு பவர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கக்கூடாது. 25,300 அல்லது ரொம்ப ரேர் வந்து 25,300ன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக 25,450 கீழே வரக்கூடாது. ஓகேங்களா, அது கீழே வரக்கூடாது. இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு ஷேடோ வரலாம். இந்த ரேஞ்சில் வந்து ஷேடோ வரலாம். பெருசாக டே க்ளோஸ் ஆர் 4 hour க்ளோசஸ் 1 hour க்ளோசஸ்லாம் வரக்கூடாது. இந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகே, இங்கே வந்து இப்படி ஷேடோ வந்துட்டு போகலாம், ரிஜெக்ஷன் வந்துட்டு போகலாம், மார்க்கெட் பை ஆகும். ஒருவேளை நல்லா பிரேக் ஆகிட்டால்தான் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, திருப்பி ப்ரைஸ் கீழே இறங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.
ஸ்டில் நவ் மார்க்கெட் வந்து பை சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. நமக்கு வந்து அந்த நான் இப்போ சொன்ன லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் எனி பை செட்டப் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக பை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.